காலத்தால் அழியாத சாகாவரம் பெற்ற அற்புதமான காவியங்களை மீண்டும் ஒருமுறை நம் உள்ளத்தில் அசை போட்டு பார்க்க உதவும் ஒரு கால கண்ணாடிதான் இந்த நிகழ்ச்சி. 1951 எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான மர்மயோகி திரைப்படத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களைத்தான் ரத்தின சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த மர்மயோகி திரைப்படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்திருந்தார். எம்ஜிஆருக்கு ஜோடியாக மாதுரி தேவியும், வில்லியாக ஆனால் முக்கிய கதாபாத்திரத்தில் அஞ்சலி தேவியும் நடித்திருந்தார்கள். செருகளத்தூர் சாமா முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். திரைக்கதை வசனத்தை ஏஎஸ்ஏ சாமி எழுதியிருந்தார். கே ராம்நாத் படத்தை இயக்கியிருந்தார். ராபின்ஹுட் என்ற ஆங்கில படத்தை தழுவி தயாரிக்கப்பட்ட இப்படத்தில் கதாநாயகன் கரிகாலனாக எம்ஜிஆர் பிரமாதமாக நடித்திருப்பார். கரிகாலன் குறிவைத்தால் தவறமாட்டான், தவறுமேயானால் குறிவைக்க மாட்டான் என்ற வசனம் பேசி பல வீரதீர செயல்களை செய்தார். ஒரு கட்டத்தில் நாற்காலியை காலால் உதைத்து அது தன்னிடமே வருமாறு செய்து அதில் உட்கார்ந்து வில்லியான அஞ்சலி தேவியை சந்திப்பார். அந்த காட்சி ரசிகர்களிடம் பெரும் கைத்தட்டலை பெற்றது. சுருக்கமாக கூறினால் இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆரின் புகழ் மேலும் ஒருபடி உயர்ந்தது. எம்ஜிஆரின் ஜோடியாக கலாவதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் மாதுரி தேவி. பெரும்பாலான நடிகைகள் திரையுலகில் புகழ்பெற்ற பிறகுதான் திருமணம் செய்து கொள்வார்கள். அதன்பின் பட உலகை விட்டு ஒதுங்கி விடுவார்கள் அல்லது அம்மாவிடத்தில் நடிப்பார்கள். ஆனால் மாதுரி தேவியோ திருமணமான பிறகுதான் திரையுலகில் நுழைந்து பெரும் புகழ் பெற்றார். கரிகாலனுக்கு கொள்கையிலேயே நம்பிக்கை, ஊர்வசிக்கு கொள்ளையிலே நம்பிக்கை, கலாவதிக்கு உண்மையிலேயே நம்பிக்கை. மூன்றுக்கும் முடி போட்டார் மர்மயோகி என்று படம் வெளியான சமயத்தில் மர்மயோகி படத்தின் போஸ்டரில் விளம்பரம் செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு மிகவும் துணிச்சலாக வில்லியாக ஊர்வசி என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் அஞ்சலி தேவி நடித்திருந்தார். அப்போதான் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து மக்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து வந்த நம்பியார் இந்த படத்தில் ராஜு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். பெரும்பாலும் எம்ஜிஆரின் படங்களில் நாம் வில்லனாகவே பார்த்து வந்த நம்பியார் இந்த படத்தில் எம்ஜிஆரின் விசுவாசியாக அவரது கட்டளையை நிறைவேற்றுபவராக நடித்திருந்தார். கொடுமைக்கார மன்னனிடம் சிக்கிய ஒரு முதியவரை அவர் புத்திசாலித்தனமாக மீட்கும் காட்சி கைத்தட்டலை அள்ளியது. பிற்காலத்தில் எம்ஜிஆர் உட்பட அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் அம்மாவாக நடித்த புகழ்பெற்ற நடிகை பண்டரிபாய் இந்த படத்தில் வசந்தா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் கரிகாலனான எம்ஜிஆர் மீது அவர் வைத்திருக்கும் நம்பிக்கை எம்ஜிஆரின் மீதான மதிப்பை இன்னும் ஒருபடி கூட்டியிருக்கும். செருகளத்தூர் சமா மன்னனாகவும் மர்மயோகியாகவும் இரட்டை வேடங்களில் தோன்றி ரசிகர்களை பயமுறுத்தினார். அதனால் இந்த படத்தில் வயது வந்தோர் மட்டும் பார்ப்பதற்கான ஏ சர்டிபிகேட் தணிக்கை வாரியத்தால் கொடுக்கப்பட்டது. தமிழின் வயது வந்தோர்களுக்கான முதல் படமாக மர்மயோகி அமைந்தது. படத்திற்கான விளம்பர போஸ்டரில் படத்தின் தலைப்பிற்கு கீழே அடல்ட்ஸ் ஒன்லி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த படத்தின் பட தொகுப்பு